13வது திருத்தத்தின் கீழ் இணைக்கப்பட்ட வட கிழக்கு மாகாணங்களை இரண்டாக பிரிப்பதற்கு வழக்கு தாக்கல் செய்தவர். இன்று அவர்கள் எங்களது தேசமெங்கும் வந்து தேசிய வீரர்கள் போல் தங்களது செயல்பாடுகளை முன்வைத்துக் கொண்டு வருகிறார்கள். இதற்கு இடம் விட்டுக் கொடுத்தது யார்? தமிழர்களையே அழிக்கும் செயல்பாடில் ஈடுபடும் ஒரு நிகழ்வுதான் இன்று அவர்களுக்கு இடத்தை கொடுத்திருக்கின்றது. வெற்றி பெறதுக்கு முன்னரே எங்களோட தேசிய கொள்கை ஒன்று நாங்கள் உருவாக்கி இருக்கோம். போலீஸ் அதிகாரமாக இருக்கட்டும், இல்ல காணி அதிகாரமாக இருக்கட்டும், அது நிர்வாக ரீதியாக மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு அது சென்றடைய வேண்டும். அரசியல் தீர்வுக்கான சட்டங்களை மாற்றக்கூடிய விதமாகவும் சில முன்னர்வுகளை அவர் முன்மொழிந்திருக்கு. வடக்கு கிழக்கு போன்ற பிரதேசங்களில் போலீஸ் நிலையங்களில் போலீஸ் அதிகாரிகள் இல்லாத ஒரு நிலைமை காணுகின்றது. அதைத்தான் அவர் குறிப்பிட்டிருந்தார் என நம்புகிறேன். போலீஸ் நிலையங்களுக்குள்ள தங்கள் கடமைகளை ஈடுபடுறதுக்கு போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். அதே நேரம் காணி தொடர்பான பிரச்சனைகளை ஆய்வு செய்வதற்கான ஒரு குழுக்களை அமைத்திருக்கின்றோம். அதனை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்லுவோம். வறுமை ஒழிக்கின்ற வேலை திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, டிஜிட்டலைசேஷன் எடுத்துக்கொண்டாலும் சரி, கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கூடுதலான முன்னுரிமை அளிக்கப் போவது வடகிழக்கு பிரதேசங்களுக்கு. அதற்கு முறை வரவு செலவு திட்டத்துக்கு பிறகு மிக வேகமான அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். தாலையடியில் இருக்கின்ற நீரை வெகு கூடிய சீக்கிரமாக யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு நேற்றைய ஜனாதிபதியினுடைய வருகையும் அவரால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் நிச்சயமாக நாளைக்கு நாங்கள் இவைகளை யதார்த்தமாக்கிக் கொள்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்போம். அரசியல் கைதிகள் சம்பந்தமாகவும் நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து கொண்டு செல்கின்றோம். இன்னும் நான் இருக்கின்ற 8 பேர் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பாக நிச்சயமாக சட்டமா அதிபரோடு கலந்து ஆலோசித்து இதனுடைய புதிய நடவடிக்கைகள் என்னவென்று பார்த்துவிட்டு அதன் பிறகு இதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம்.